ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி சூஸ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் செலக்ட் ஆகிறதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா மினிமம் 4 ரவுண்ட் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கோடிங் ரவுண்ட் இருக்குது, அது இல்லாமல் 2 டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்குள்ளேயே போக முடியும். அது இல்லாமல் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம் கான்செப்ட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் 1 மந்த்துக்கு டெய்லி ஒரு ஹேக்கர் ரேங்க் இல்லை லீட் கோட் கொஸ்டினை ரிசால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். என் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் மோஸ்ட்டாக லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு லேர்னிங்கும் பீக்கில் இருக்கும். எல்லா சாஃப்ட்வேருக்கும் ஆத்தரைஸ்டு லைசன்ஸ் இருக்கும். எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸும் நல்லா இருக்கு. இங்கே பெஞ்ச் கான்செப்ட் கிடையாது. சேலரி மார்க்கெட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும். மினிமம் 10% ஹை கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கம்பெனி ஸ்டாக்ஸும் கொடுப்பாங்க. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் எனக்கு 3 டைம்ஸ் ஃபுட் அவைலபிளாக இருக்கும். கேப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஜிம்மு, இன்சூரன்ஸ்னு எல்லாமே ஃப்ரீ தான். ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் கம்பெனி போயிட்டா என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆன்சைட் போகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறது கம்மியாயிரும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கம்பெனியில் டிக்கெட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த டிக்கெட் கிரியேட் பண்ணுற டூல் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்காது. அந்த கம்பெனியே கிரியேட் பண்ண ஓன் டூலாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் டூல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது கம்மியாயிரும். அனதர் எக்ஸாம்பிளுக்கு ஜோகோ கம்பெனி எடுத்துப்போம். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுலேருந்து மீட்டிங் அட்டன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே அவங்க ஓன் ப்ராடக்டாக தான் இருக்கும். அவங்க ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஒர்க் பண்ணும்போது உங்கள் ஓப்பன் சோர்ஸ் டூல் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாப் செக்யூரிட்டி கம்மியாக இருக்கும். உங்கள் பெர்ஃபார்மன்ஸை மந்த்லி பேசிஸ் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ண என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.